ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும் என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க Hallelujah, 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 Nandi Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 Nandri Yeshuve, Nandri Yeshuve, Nandri Yeshuve, Nandri Yeshuve, Nandri Yeshuve, Nandri Yeshuve, Nandri Yeshuve. Hallelujah, Hallelujah. Hallelujah.
இயேசுவே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளவெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளவெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளவெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளவெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளவெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளவெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா அர்ப்பணித்தே 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 நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா அப்பா இந்த கால வேளையில எங்க முழுசு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா இந்த சரீரம் உங்களுக்குரியதுப்பா இந்த சரீரம் நீ தங்குகிற ஆலயம்ப்பா இந்த சரீரத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா பலவீனங்களுக்கும் எல்லா நோய்களுக்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஓ எங்களை போஷிக்கிறவர் நீர் எங்களை உடுத்து வைப்பவர் நீர் எங்க நோக்கம் எல்லாம்
எங்கவா ஈரே, என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். யூ ஆர் மை ப்ரொவைடர். அதனால நாங்க எதை குறிச்சு கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டதுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எங்க இருதயங்களை ஆளக்கணும். ஆமே அப்பா, நன்றிப்பா, நன்றி. யாரோ ஒருவர் உங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் எப்படி கெட்ட போகிறோம் என்ற கவலையோடு, இல்லாட்டி காலேஜ் ஃபீஸ் எப்படி கெட்ட போறோம் என்ற கவலையோடு இருக்கீங்க. ஆவியானவர் அந்த தேவைகளை எல்லாம் சந்திப்பார். எல்லா கவலைகளையும் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். யாரோ கண் குறை அந்த நோயோடு இருக்கீங்க, ஆண்டவர் இப்பொழுதே உங்களை தொட்டு சுகமாக்குறார். ரிசீவ் யுவர் மிரக்கிள். இப்பொழுதே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதனால நாம் நம்முடைய வீடுகளில் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறபடினால நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற யாவரையும் இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். நாம் இன்று தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்ததான வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அவர் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை குறித்து வேதம் நமக்கு விளம்புகிறது. வேதத்தில் நாம் அநேக காரியங்களை பார்க்க முடியும். எபேசியன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இயேசு கிறிஸ்து இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தேவனுக்கு சமீபமாக்கி இருக்கிறது. தேவன் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். அவரிடத்தில் நெருங்க எந்த பாவியாகிய மனிதனாலும் முடியாது. அவரிடத்தில் நெருங்க வேண்டும் என்றால் அவனுக்கு பரிசுத்தம் தேவை. இந்த பரிசுத்தத்தை அவன் எப்படி பெற்றுக்கொள்கிறான்? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து அதற்காக தான் தமது சுத்த இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை மனுக்குலத்திற்காக கொடுத்து பாவியாகிய மனிதனுடைய பாவத்தை போக்கி அவன் தேவனிடத்தில் நெருங்கும்படியான ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாய் நமக்கு தந்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வரையிலும் படிக்கும் பொழுது, மகா பரிசுத்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஆசாரியன் அந்த கிருபாசனத்தின்மையிலே நெருங்க வேண்டும் என்றால் அவனுக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் தெளிக்கப்பட வேண்டியது இருந்தது. அந்த இரத்தத்தின் மூலமாக தான் அவன் குற்றமற்றவனாய் மாற்றப்பட்டு மகா பரிசுத்தலத்தில் தேவனிடத்தில் நெருங்கும்படி அவனால் முடியும். அப்படித்தான் முற்காலங்களில் தேவ சமூகத்தில் நெருங்கி வந்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இரத்தம் நமக்காக சிலுவையில் சிந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே தைரியமா இந்த நாட்களை கிருபாசனத்தினில இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நெருங்கி சேரும்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் இருக்கலாம். அந்த பாவங்களை எப்படி போக்க முடியும்? எப்படி கழுவ முடியும்? எப்படி நாம் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? அதற்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. இன்றைக்கு கை கால்களை சுத்தம் பண்ணுவதற்கு சோப்பை உபயோகிக்கிறார்கள். சரீரத்தை சுத்தம் பண்ணுவதற்கு சோப்பை உபயோகிக்கிறார்கள். ஆனால் இதயத்தில் இருக்கிற பாவத்தை அழுக்கை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? இந்த சோப்பினால அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால தான் உள்ளம் சுத்திகரிக்கப்பட முடியும். கரங்களையோ முகங்களையோ நாம் கழுவுவதனால இப்பொழுது இருக்கிற இந்த வாதையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம் என்று நாம் அறிகிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தம் பண்ணும் பொழுது, இயேசுக்கள் இரத்தத்தினால் நாம் கழுவி சுத்திகரிக்கப்படும் பொழுது எல்லா தீங்குக்கும் நாம் நீங்களாக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு பரிசுத்தம் உண்டாகிறது.
அந்த இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஒன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:19 நாம் படிக்கும் பொழுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமைப்பட்ட ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டியது அவசியம். நாம் பாவத்திற்கு, சாபத்திற்கு, வியாதிக்கு, பலவிதமான பிரச்சனைகளுக்கு அடிமைகளாயிருந்தோம். நம்மை மீட்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையிலே தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை மீட்கும் பொருளாக கொடுத்தார். எனவே அந்த மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட்ட அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினால ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பாவத்தின் வல்லமையிலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த அந்த மீட்பின் கிரயத்தை நீங்கள் அறிந்து விசுவாசித்து எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றியுடையவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்னவென்றால், ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை அவருடைய வீட்டின் நிலைக்கால்கள் 2லும் மேல் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். அது தெளிக்கப்பட்ட வீட்டிற்குள்ளே சங்கார தூதர் இல்லாட்ட வாதை பிரவேசிக்காது என்று கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார் என்று யாத்திரையாகும் 12 நாம் படிக்கிறோம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் வீட்டின் நிலைக்கால்கள் 2லும் மேல் சட்டத்திலும் ரத்தம் தெளித்த வீடுகள் எதுவோ அந்த வீடுகளுக்குள்ளே சங்கார தூதன் பிரவேசிக்க முடியவில்லையாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக சிலுவையிலே சிந்தப்பட்டிருக்கிறபடினால அந்த இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம வீடு நிலைக்கால்களில் கூட அந்த இரத்தத்தை நாம் தெளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது எல்லா தீமைக்கும் நாம் எல்லா வாதைகளுக்கும் நீங்களாக்கி பாதுகாக்கப்படுகிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கும் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது என்று எபிரேயர் 12:24 வாசிக்கிறோம். ஆபேலின் இரத்தம் பேசுவதை பார்க்கிறோம், நன்மையானவர்களை பேசும் இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபேலின் இரத்தம் பேசுகிறதை பார்க்கிற நன்மையானவர்களை பேசுகிற இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவரை துன்பப்படுத்தின, உபத்திரப்படுத்தின மக்களை பார்த்து ஆண்டவர் பிதாவை நோக்கி விதமாய் ஜெபித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக சிலுவையிலே பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய ரத்தம் பாவியான மனிதனுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பிதாவே, இவர்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தேன், அந்த இரத்தத்தினால் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நான் உண்டு பண்ணியிருக்கிறேன். எனவே ஆண்டவரே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதர்களுக்காக இன்றைக்கு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால மீட்கப்பட்ட நாமும் கூட அவரோடு இணைந்து நாம் மற்ற ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அபிதமாக நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த தேசத்தில் இருக்கிற வாதியை கர்த்தர் நிறுத்துவார், தேசத்திற்கு ஒரு சேமத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் தெளிக்கப்படும் பொழுது, அந்த இரத்தத்தினால் அவன் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய மனசாட்சி கழுவப்படும் பொழுது, அவருடைய வாழ்வில் இருக்கிற பிரிவினை ஆகிய சுவர் தகர்க்கப்படுகிறது. எபேசியர் புத்தகம் 2:13 நாம் படிக்கும்போது அந்த இரத்தத்தின் மூலமாக தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். பிரிவினை ஆகிய சுவரை தகர்த்திருக்கிறார். எனவே உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே இருக்கிற பிரிவினையை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மூலமாய், அவர் இரத்தத்தின் மூலமாய் அவர் உடைத்து தள்ளுகிறார். உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார்.
பிரிவினையாகிய சுவர் மனிதனுக்கும் மனிதனுக்கு இடையே இருக்கிறது, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற பிரிவினையை இயேசுவின் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் தகர்க்கப்பட்டு தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் மனிதர் சமாதானமாய் வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது கடைசியா வெளிப்படுத்தின புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு ஜெயத்தை தருகிறதா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் இயேசு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால அவனை அவர்கள் ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தான் முடிவில் ஜெயத்தை தேவன் நமக்கு தருகிறார். அவருடைய ரத்தத்தை நாம் நம்முடைய வாழ்வில் அப்ளை பண்ணும் பொழுது, விசுவாசத்தினால அதை நாம் அப்ளை பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஜெயத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டவர். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருக்கு ஏராளமான போராட்டம் வந்தது. ஆனால் அத்தனை போராட்டங்களிலும் அவர் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாய் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். அவர்கள் ஜெயம் கொண்ட அந்த ஜெயத்தில் நமக்கு பங்கு உண்டு. அதனால் நமக்கு போராட்டம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நாம் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவர்களோ அவர்களும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று வெளிப்படுத்தல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகார வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. ஆனால் அவைகளில் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டுமா? அப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிலுவையிலே கொடுத்தார். அதனால தான் வெளிப்படுத்தின புத்தகத்தில் நாம் வாசித்தோம். 12ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டது போல நம்மையும் அவர் ஜெயத்தின் பாதையிலே நடத்துவார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் எல்லா சூழ்நிலைகள் மேலும் எல்லாவற்றின் மேலும் நாம் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஜெயம் கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அப்படி சிங்காசனத்தில் நாமும் உட்காரும்படி தேவன் நமக்கு அருள் செய்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வருகிற சாக்கியங்களை நாம் ஒவ்வொன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொள்கிறேன். அப்படி இரத்தத்தினால இயேசுவுக்கு நாம் சமீபமாகிறோம். அப்படி இரத்தத்தினால நம்முடைய வாழ்வை நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அவர் இரத்தத்தினால நாம் மீட்கப்படுகிறோம். அவர் இரத்தம் நமக்காக இன்னும் பிதாவை நோக்கி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது என்று நாம் சிந்தித்தோம். அவர் இரத்தத்தினால எல்லா பிரிவினைகளையும் தகர்த்து போட்டு சமாதானத்தை தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நமக்கு ஜெயம் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அவர் வெற்றி செஞ்சது மாத்திரமல்ல, அவர் நம்மையும் வெற்றியின் பாதையிலே நடத்துவார். இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை அவரோடு சமீபமாக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிந்து பேசுகிற இரத்தத்தின் இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். நன்மைகளை பேசுகிற இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், ஜெயம் தருகிற இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்.
எபிரேயர் 7:25 படி அவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 4:15-16 படி நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறவர், பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராதபடிக்கு எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு முன் இருக்கிறார். நமக்கு முன்னால பாவம் இல்லாதவரை நம்ம பார்ப்போம். இப்பொழுது பிரதான ஆசாரியரை பார்ப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறும்படிக்கு ஏற்ற சமயத்தில் சகாய செய் கிருபை அடையும்படிக்கு கிருபாசன தண்டையில தைரியமா சேர கடவோம் என்று அவரிடத்துல நாம் சேருகிறோம். அவரிடத்துல சேருகிறவர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறார். இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார். நாம் உணர்ந்து இப்பொழுது துதிப்போமா? கேட்ட வார்த்தையை மனதில் வைத்து அப்பா அவங்களுடைய ரத்தத்தினால அந்த ரத்த புண்ணியத்துக்காக ஸ்தோத்திரம். அதை நம்ம முன்னால கொண்டு வருவோம். நம்முடைய மனக்கண் முன்னால நம்ம வேறு எந்த காரியத்தையும் இப்பொழுது சிந்தனையில வரக்கூடாது. நம்முடைய மனக்கண் முன்னால அவரையே நிறுத்துவோம், அவரே நோக்கி பார்ப்போம். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு முன்னால இருக்கிறார். நமக்கு ஏற்றவர், அவர் நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறவர். நன்மைகளை பேசுகிற ரத்தத்தினிடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அவரிடத்துல சேர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்ற வார்த்தையின்படி தேவனிடத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறவர்களாகிய சேருகிறவர்களாகிய நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் பண்ணுகிறார். இப்பொழுதும் மகனே நான் உனக்காக நான் உயிரோடு இருக்கிறேன், உனக்குள்ள நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன், உன் வீட்டில் உலாவி கொண்டிருக்கிறேன், நான் உயிருள்ளவர் என்பதை உனக்கு காட்டும்படிக்கு நீ விரும்புகிறாயா? உயிருள்ளவரா என்னை நீ இப்பொழுதும் தொழுது கொண்டு உயிருள்ளவரை உனக்கு உண்பதாக நீ பார்க்கிறாயா? நான் ஜீவிக்கிறதை நம்பு. உனக்குள்ளே வசித்து கொண்டிருக்கிறேன், உனக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், உனக்குள்ளே தான் இருக்கிறேன். நான் எங்கோ இருப்பது போல நீ பார்க்கிறாயே, நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் என்று சொல்கிறார். உனக்குள்ளேயே இருக்கிறேன், உங்கள் நடுவில் நான் உள்ளாவுகிறேன், உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் இரக்கத்தை தரும்படிக்கு காத்திருக்கிறார், ஏற்ற உதவிகளை தரும்படிக்கு காத்து கொண்டிருக்கிறார், ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் நம் மேல இப்பொழுதும் தம்மை பற்றி கொள்ளுகிற உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு என் கண் உலாவுகிறது என்று சொல்கிறார். என் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, உங்கள் வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறது, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ரத்தத்தின் வல்லமையை மாத்திரம் தியானித்து பாருங்க. நம்ம அவருடைய கல்வாரி பாடுகளை தரிசனத்தை நம்ம முன்னால வைக்கும் பொழுதுதான் ரத்தத்தை தியானித்தோம். ரத்தத்தின் வல்லமையை குறித்த வார்த்தைகளை நம்ம அவரோடு நெருக்கமாய் கிட்டி சேர்க்கப்படுகிறோம். அந்த க்ளோஸ்னஸ் நம்ம உணர முடியும். அந்த இன்டிமசிய, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவை நீங்க இப்பொழுதே புதுப்பித்துக் கொள்ளலாம். புதுப்பித்துக் கொள்ளுங்க. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்க. நாம் அவருடைய சொந்த பிள்ளைங்க, சொந்த ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட அவருடைய சொந்த சபையை குறித்து அவர் கண்காணிகளாய், ஓ பரிசுத்த ஆவியானவர், ஓ தம்முடைய சொந்த ரத்தத்தினால, சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்டார். உங்களையும் என்னையும் எங்களையும் சம்பாதித்து கொண்ட அன்பு. நீதான் என்னுடைய சொந்த சம்பத்து, நீதான் என்னுடைய ட்ரெஷர் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை A to Z அறிந்திருக்கிறேன். நீ போகும் பாதையெல்லாம் எனக்கு தெரியும், நீ தெரியாது என்று எண்ணாத, எல்லாம் அறிந்திருக்கிறேன். நீ என்னோடு எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறாய் என்பதை நான் உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை உற்று பார்க்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உன் மேல நான் ஆசையா இருக்கிறேன். நீ அந்த அளவு ஆசையா இருக்கிறாயா?
ஓ தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர் எல்லாரோட பேசி கொண்டிருக்கிறார். உன் மனதில் ஆவலோடு இப்பொழுதும் எதிர்பார்ப்போடு இருங்க. எதிர்பார்ப்போடு இருப்போம். எதிர்பார்ப்போடு இருப்போம். ஒரு விடிவு காலத்துக்காக என்னுடைய உள்ள ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது விடியும் என்று சொல்லி ஒரு ஜாமக்காரனை போல என்னுடைய ஆத்மா காத்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவுக்காக அல்லது நம்முடைய தேசத்தின் ஒரு விடிவுக்காக அவளோடு எதிர்பார்க்கிறோமா? விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிறோமா? ஒருவேளை களைத்து சலித்து போகலாம். ஆனாலும் கம்பல்சரியா கட்டாயமா சில கட்டளைகளுக்கு நம்ம உட்பட்டு இருக்கிறோம். அரசு கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறோம். ஆனாலும் அந்த மத்தியில நமக்கு டயர்ட்னஸ் வரக்கூடாது, களைப்பு வரக்கூடாது. இந்த வேளையில, இந்த நாளில, உயிர்த்தெழுந்த நாள் மனமகிழ்ச்சியின் இந்த காலை வேளையில ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. நீ ஏறி சொல்லாயிச்சா, நீ டயர்ட் ஆயிட்டியா, நீ களைத்து போயிட்டியா, மிகவும் மனசலித்து போயிட்டியா என்று சொல்லி ஆவியானவர் இந்த கேள்வியை உங்களை பார்த்து இப்பொழுதும் கேட்கிறார். என் ஆத்துமாவே, நீ ஏன் சோர்ந்து போகிற? நீ ஏன் களைத்து போகிற? நீ ஏன் மனசலித்து போகிற? இந்த நாட்கள் உனக்கு கிடைத்த பொன்னான தருணங்கள். நீ என்னோடு கிட்டி சேருவதற்கு, உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு, ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய சகாப்தத்தை நீ அடைவதற்காக நான் அனுமதித்த இந்த நாட்கள்ல நீ என்னிடத்துல எவ்வளவு உண்மையா இருக்கிறாய்? உன்னுடைய நேரத்துல நீ தசம நேரத்தை நீ எனக்கு கொடுக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நீ எனக்கென்று சற்று உன் நேரத்தை ஒதுக்கு. ஓ ஒப்பு கொடுப்போம். சிலரோடு குறிப்பாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. மனமிட்டு ஆண்டவரோடு இணைந்து இப்பொழுதும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறார். உங்களை எல்லாரும் இப்பொழுதும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு காத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால சாட்சியின் வாக்கு தத்தங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது, அந்த வல்லமை இருக்கிறது. வல்லமையா ஜீவனோடு உங்கள் மேல, உங்கள் பக்கமாய் அந்த வார்த்தைகள் வந்தது. அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனாய் வல்லமையாய் உங்களுடைய யோசனைகளை, நினைவுகளை, உங்களுடைய சரீரத்தின் பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அறிந்தவராக உங்களுடைய ஆவி மனிதனை இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆவியை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஓ ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு விடுதலையின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கிறார். ஓ இந்த வேளையில் உங்களுடைய ஆத்மாவில் சமாதானம் உண்டாவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படுகிற பலவீனங்கள், அடிக்கடி ஏற்படுகிற சோதனைகள், அடிக்கடி விழுந்து போகிற இடங்கள் இயேசுவின் நாமத்தினால அதற்கு பின்னணியிலே கிரியை செய்கிற ஓ பாவம் செய்ய வைக்கிற ஆவியின் கிரியை இனி ஒன்றுமில்லாமல் தாழ தள்ளப்பட்டு போவதாக என்று பாதாளத்துக்குள்ளே தள்ளுண்டு போ என்று கட்டளை கொடுக்கிறோம். அந்தகார ஆவி செயலற்று போக பண்ணுகிறோம். பலவீனப்படுத்துகிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி, ஓ அவிசுவாச ஆவி, பய ஆவி, ஓ எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவியையும் இயேசுவின் நாமத்தினால ஓ அந்தகாரத்தின் கிரியை ஒவ்வொன்றையும் எந்த ஒரு டார்க்னஸா இருந்தாலும் நீங்க யாருக்குள்ளலாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியலையோ இப்பொழுதே விசுவாசிங்க. இப்பொழுதே நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இப்பொழுது ஆண்டவர் விட்டுவிட்டோம். அவருடைய பிரசனத்தை வியாபகம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசனம் உங்க மேல வியாபித்து கொண்டிருக்கிறத ஆவியானவர் காண்பிக்கிறார். ஓ அந்த வல்லமை பிரசனம், சுக பிரசனம் மீண்டுமாய் உங்கள் மேல கடந்து வருகிறது. உங்கள் வீட்டிற்குள்ள இறங்கி வருகிறது. இனி பழமை கிடையாது, பழைய வியாதி கிடையாது, பழைய தோல்வி கிடையாது என்பதை விசுவாசித்து இப்பொழுதே அறிக்கையிட ஆரம்பிங்க.
புதிதாய் ஒப்பு கொடுத்து புதிய ஒரு ஆவியினால நிரப்பப்பட்டு புதிய விசுவாசத்தோடு இப்பொழுது வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களை அப்ரோச் பண்ணி கொண்டிருக்கிறார், அணுகி கொண்டிருக்கிறார். நான் உன்னை அணுகி நீ தளராதே, மனம் பதறாதே, நீ பயப்படாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில நீ அப்ரோச் பண்ண பயப்படுகிறாயே. நீ என்னை அணுகி என் வார்த்தையை கொண்டு துதி, என் வார்த்தையினாலே நீ மகிமைப்படுத்து. அப்பொழுது என் மகிமை பெரிதாயிருக்கும், உன் வாழ்வில என் மகிமை வெளியரங்கமாகும். விசுவாசித்தால் நீ என் மகிமையை நீ காண்பாய், காண்பது நிச்சயம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அப்பா, இந்த ஆராதனை நாளில ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அவங்க வீட்டுல சற்று நேரத்தை ஆண்டவரே ஆராதிக்கிற நேரமாய், ஆண்டவரே ஆராதிக்கிற வேளையாய், ஒரு அற்புத வேளையாய், வார்த்தைகளை தியானிக்கிற வேளையாய் ஆவியானவரை பாடவும், நாங்கள் ஒருமித்து ஏகோபித்து ஆண்டவரே ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கவும், இந்த நாள்ல விடுதலையோடு காணப்படவும் நீங்க விரும்பி ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பது உங்களுடைய பிரியம், எப்பொழுது விடுதலையோடு இருப்பது உங்களுடைய பிரியம். தேசத்தின் மேல பிரிய வைத்து, ஜனத்தின் மேல பிரிய வைத்து, தேசத்துல சேவத்தை நீ கட்டளையிட வல்லவர் என்பது விசுவாச தேசத்துக்காக எல்லாரும் ஏகோபிப்போம். ஆண்டவரே, தேசத்துக்கு சேவத்தை கட்டளையிடுங்க. உமது நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை தேசத்தை ரட்சியும், எங்கள் ஜனத்தை ரட்சியும். எங்களை தமிழ் மாநிலத்தை நீங்க நேசிக்கிறீங்க, ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீங்க நேசிக்கிறீங்க, எங்களுடைய ஊர்களை நேசிக்கிறீங்க, எங்களுடைய பட்டணத்தை ஆண்டவரே நீங்க நடந்தா எப்படி பார்ப்பீங்க அதே லுக்கோடு நம்ம பார்ப்போமா? ஆண்டவர் எருசலேம்ல நடந்த பொழுது கண்ணீர் விட்டு அழுதா, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுமா போல எத்தனை தரம் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டே என்று சொல்லி கண்ணீர் விட்டா. அது போல நம்முடைய பட்டணத்துல நாம் காணப்படுகிறோம். இப்பொழுது வீட்டிற்குள்ளே இருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய தேசத்தின் குடிமகனாய் ஆண்டவருடைய பிரஜையாய் மாறி இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்தின் பிரஜையாய் மாறி இருக்கிறோம். ஆனாலும் இந்திய தேசத்துல பிறந்த நம்ம ஜெபிக்காம இருக்கக்கூடாது. ஆண்டவரே, தேசத்துல பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே, இனி ஆண்டவரே, தீமை வெறுக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அப்படிப்பட்ட அதிகாரிகள், அப்படிப்பட்ட தலைவர்கள், அப்படிப்பட்ட சட்டங்கள் தான் வர வேண்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே, எப்படி இந்த ஊரடங்கு சமயத்துல எத்தனை காரியங்கள் காப்பாற்றப்பட்டதோ, எத்தனை ஒழுங்குகள் இருந்ததோ, அதே போல இனியும் ஆண்டவரே, இனியும் பாவம் செய்ய வைக்கிற ஆண்டவரே, அந்த ஆண்டவரை கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டே இருப்பதாக, எந்த பாவம் செய்ய வைக்கிற இடங்களோ அந்த இடங்கள் எல்லாம் நிரந்தரமாய் பூட்டப்படுவதாக என்று சொல்லுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு வாசல் திறக்கப்பட போகிறது. உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எங்களுக்கு புதிய வாசலினை திறக்க வல்லவர். எங்களுக்கு திறக்க வேண்டிய வாசல்கள் அடைபடாது, ஆணுல வாசலை திறப்பீராக என்று எல்லாரும் ஒருமனப்படுக ஏகோபித்து கேட்போம். ஆண்டவரே, அனுகூல கதவு, சுவிசேஷத்துக்கான வாசல். ஒவ்வொருத்தரும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம அப்படி இல்லாம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவிக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய சபையில எழுப்புதல் வர முடியும். இல்லை என்றா நம்ம எழுப்புதலை பார்க்க முடியாது. நம்ம சுவிசேஷம் சொல்லுகிற சபையாய் மாறணும். ஒவ்வொருத்தரும், சபை என்றால் யாரு? நீங்களும் நாங்களும் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல செய்தியை எடுத்து செல்ல வேண்டும். வெளிச்சம் பரவிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிச்சம் உண்டு. அந்த சுவிசேஷத்தின் அந்த வாசனை வீசிக்கொண்டே இருக்கணும். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை நீங்க ஹீல் பண்ணுவீங்க, ரெஸ்டோர் பண்ணுவீங்க, ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்ணுவீங்க, க்ஷேமத்தை கட்டளையிடுவீங்க. எங்கள் ஜெபத்தை கேட்கிறீங்க, எங்களுக்காக கிரியை செய்கிறவர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம், சுகத்தை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நல்ல ஆத்தும பாகத்தை நீங்க கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். இன்டர்சீட் பண்ணுகிற ஆவியானவர், பரிந்து பேச செய்கிற ஆவியானவர், வேண்டுதல் பண்ணுகிறவர், உயிரோடு ஆண்டவரை ஒவ்வொருவர் உள்ளத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை ஒரு காலம் வெட்கப்படுத்துவது இல்லை.
உம்மை நம்பி இருக்கிறார் நாங்கள். ஆண்டவரே, திடமாய் தைரியமாய் ஆண்டவரே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.